அன்பு சொந்தங்கள் அனைவருக்குமே வணக்கம். பரபரப்பா போயிட்டு இருக்க கார்த்திகை தீபம் சீரியலை நாளைக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. நம்ம ரேவதியை பிளான் பண்ணி கன்னடா அனுப்பிட்டாங்க. அந்த சாமுண்டீஸ்வரியும் சந்திராவும் சேர்ந்து அததான் ஒரு குட்டி புறமா பார்க்க போறோம். அதுக்கும் முன்னால ஃபேமிலி சீரியல் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி வீட்டுல ரேவதிட்ட பேசுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு அவ பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கா கன்னடாவில. அதாவது என்னால போக முடியாது, ஆனா எப்படியாவது நம்ம குடும்பத்துல இருந்து யாராவது ஒருத்தர் போய் ஆகணும் அப்படின்னு சொன்னோடனே அந்த சந்திரா அக்கா பாஸ்போர்ட் ரேவதிக்கும் உனக்கும் தான் இருக்கு, அதாவது நீ போகலாம் ரேவதி தான் போக முடியும் அப்படின்னு சொன்ன நம்ம ரேவதி அதாவது இதுல என்னமா இருக்கு, 2 நாள் தானே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம சாமுண்டீஸ்வரி இதுதான் சரியான சந்தர்ப்பம், ரேவதியை ஒத்துக்கிட்டா எப்படியாவது அவளை அனுப்பி வச்சிருவோம் அப்படின்னுகிட்டு அதுக்கடுத்து சொல்றாங்க. நம்ம ரேவதி கார்த்திக்கு போன் அடிச்சு இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் கன்னடா போறேன், அம்மா ஒரு கல்யாணத்துக்கு நீ போ சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே நம்ம கார்த்திக் சரி பார்த்து போ, அதாவது எத்தனை மணிக்கு ஃபிளைட்டு எல்லாத்தையும் கேட்கிறாரு. கேட்டுட்டு நம்ம கார்த்திக் சந்தேகப்படுறாரு. அர்ஜென்டா கன்னடா ரேவதி போறான்னா அப்போ ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து நம்ம மயில எல்லாத்தையும் விசாரிக்க சொல்றாரு நம்ம கார்த்திகி. அங்க ஏதோ தப்பா நடக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னுகிட்டு நீங்க எதுக்கும் சின்னத்தையே கொஞ்சம் நோட் பண்ணுங்க அப்படின்னுகிட்டு அதே மாதிரி சிவனானிட்ட நம்ம சந்திரா பேசுனதை நம்ம மயில் கேட்டுக்கிட்டாரு. அதாவது சந்திரா என்ன பேசுனான்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிளான் படி 2 பேரையும் பிரிச்சாச்சு, ரேவதியை திட்டம் போட்டு கன்னடா அனுப்பிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவ கிளம்பிடுவா அப்படின்னு சொன்னா நம்ம மயில் எப்பா இது எல்லாம் சின்னத்த பிளான் தான்பா அப்படின்னு சொல்றாங்க நம்ம கார்த்திகிட்ட. தரமான எபிசோட நாளைக்கு மிஸ் பண்ணிடுறாங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.